ஹாய் ஹலோ. நாம் இப்போ என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா Yamaha FZ 2.0 வெர்ஷன். இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இக்னிஷன் சுவிட்ச், அதாவது கீ ஆன் பண்ணாக்கா லைட்டெல்லாம் எரியணும், ப்ராப்பராக ஸ்டார்ட் ஆகணும். அது ஆக மாட்டேங்குது, லைட்டே எரிய மாட்டேங்குது, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இதுதான் ப்ராப்ளம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, டக்குன்ட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். இதை கட்டிட்டேன், சீட்டை கட்டிட்டு போல்ட் நட்டை கட்டிடுங்க. சீட்டுக்குள்ளே தான் வந்து அந்த பேனட் கவரோட ஸ்க்ரூ இருக்கும், அதனால் இதை கட்டினா தான் அதை கட்ட முடியும். இதுமாரி வீட்டிலேருந்து ப்ராப்ளத்தை சரி பண்ணக்கூடிய வகையில் என் சேனல் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். என் சேனலில் போய் பார்த்து பயன்பெறுங்க. சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுங்க. மணி சேவிங். வீட்டிலேருந்தே சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்ம பார்க்கோம். இப்போ பேனட்டை கட்டி வச்சு பாருங்கள். பேட்ரிக்கு பக்கத்தில் ரிலே. இந்த ரிலேவை பார்ப்போம். முதல்ல இந்த ரிலே கனெக்டிங்லாம் இருக்கு இல்லையா, அந்த ரெட் கலரு ப்ளூ கலரு ஃபீஸ் இருக்கும். என்ன எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக இருக்கான்னு பாருங்கள். அந்த கேபிளெல்லாம் வந்துட்டு துரு பிடிச்சிருந்ததுனாக்கா கொஞ்சம் ப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு ஒரு பெட்ரோல் வாஷோ, அப்படி இல்லைனாக்கா அதுக்கு லிக்யூடெலாம் இருக்குது, அதெல்லாம் ஊற்றி பாருங்கள். லிக்யூடுனாக்கா அந்த துரு ரிமூவர் லிக்யூடுன்னு இருக்கும். பாருங்கள், லைட் எரியுது, விட்டு ஆன் ஆகிடுது, ஆஃப் ஆகுது. இதுதான் ப்ராப்ளம். லைட்டு கண்டினியூவாக எரியணும், எரிய மாட்டேங்குது. சரி, ப்ளஸ்ஸு நெகட்டிவ் டெர்மினலில் ரிமூவ் பண்ணிவிடுங்க. பேட்டரியோட ப்ளஸ் நெகட்டிவ் டெர்மினல் ரிமூவ் பண்ணிவிட்டு ரிலேவை எடுத்து பாருங்கள். சரி, ரிலே தான் ப்ராப்ளம் அப்படின்ட்டு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ரிலேவில் தான் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்ட்டு. சரி, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு 5mm அலான் கீ போட்டு நான் வந்து இதை ஸ்க்ரூவை கட்டி விட்றேன். ஓகேவா? எடுத்துட்டேன், தனியாக எடுத்துட்டேன். இப்போது அந்த கேபிளையும் எடுத்துட்டேன். சரி, இதுதான் ரிலேங்க. இந்த ரிலேவை தான் நம்ம மாற்றணும். இது எப்படி போயிடுச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிற பார்த்தீங்கன்னா, இதை லைட்டாக நீங்கள் வந்து ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே கடன்னு ஆடும். உள்ளுக்க வந்து சவுண்டு வரக்கூடாதுங்க. இது கடன்னு ஆடுது. புதுசு வாங்கிட்டு வந்துட்டேன், இது ஆடவே மாட்டேங்குது. சிம்பிள் மெத்தடில் இப்படி செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா மல்டிமீட்டர் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நான் சிம்பிள் மெத்தட்லேயே கண்டுபிடிச்சிட்டேன். இது 295 ரூபா விலை, கொஞ்சம் கூடுதல் தான் விலை. 300 ரூபா ஆவரேஜாக வருது. பாருங்கள், ஒரு ஸ்டெப்னி கூட ஃபீஸ் வச்சுருக்கான். ஓகேங்களா? ஸ்டெப்னி கூட கொடுத்து வச்சுருக்கான். 2 ஃபீஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். இது பழசில் உள்ளது. இதை அப்படியே எடுத்து வச்சுருவோம். புதுசை நம்ம மாட்டிடும். இது வீணாக பிடிச்சி தூக்கி போட்டுக்கலாம். அந்த ஃபீஸை மட்டும் எடுத்து வச்சுக்க வேணாம். ஓகேவா? சரி, எப்படி நீங்கள் கட்டினீங்களோ அதேமாரி அதே மெத்தடில் நீங்கள் மாட்டிட போகிறீங்க. ஓகேவா? பேஸ் டெர்மினலில் ஃபஸ்ட்டு மாட்டிடும். அதுக்கப்புறமா வந்து கொண்டு போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் மெத்தடு. பாருங்கள், வீடியோ பாருங்கள், புரிஞ்சுக்கிங்க. நான் ஒத்த கையில் வீடியோ வச்சுக்கிட்டு ஒத்த கையில் பண்ணுறதுனால என்னால் சரியாக பண்ண முடியல. புரிஞ்சுக்கிங்க. ஓகேவா? டக்குன்னு மாட்டிடுங்க. ஃபேஸ் டெர்மினல் மாட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபீஸ் எல்லாம் போட்டுட்டு நீங்கள் எப்படி கட்டினீங்களோ அதேமாதிரி ஃபேஸு நியூட்ரல் எல்லாம் மாட்டி கொடுத்துருங்க. ரிலேவை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? டெர்மினல்லாம் கனெக்ட் பண்ணிவிடுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா சாலிடாக ஆன் ஆகும். ஓகேவா? வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ எவ்ரி ஒன். பாய்.